வணக்கம். இன்றைக்கி நம்ம கிட்டு சமையலில் பிரியாணி கூட தேவைப்படுற சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு தேங்காய் இது மாதிரி ஸ்லைட்டாக வறுத்தெடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் எள், அப்புறம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து அதே கடாயில் போட்டு ஸ்லைட்டாக வறுத்தெடுத்துடலாம். அது வெடித்து வரும்போது அதுவும் தேங்காய் கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடணும். இப்போ கடலை ஸ்லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கிற இதெல்லாம் மசாலாவும் நம்ம அது கூட சேர்க்கணும். சோம்பு, பட்டை, கிராம்பு, பார்லி லீஃப், கல்பாசி சின்ன ஒரு பீஸ், மிளகு இதெல்லாமே நல்லா கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இதுவும் அந்த தேங்காய் கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து இதுவும் நல்லா வதக்கணும். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி கூட சேர்த்துக்கணும். இதெல்லாமே நல்லா வதக்கி எடுத்துடணும். இந்த வெங்காயம் தக்காளியில் இருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த தேங்காய் கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். மீதி சால்னா பண்ணுறதுக்கு கடாயிலே வச்சிடணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தேவைக்கு உப்பும் சேர்த்துடலாம். இப்போது உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனும் சேர்த்துடலாம். இது போட்டு நல்லா திருப்பி கலரணும். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இதில் கொஞ்சமாக மட்டும் எடுத்து அந்த தேங்காய் கூட போட்டு அரைச்சிடணும். கொஞ்சமாக வதக்கின தக்காளியும் வெங்காயமும் இப்போ அந்த மிக்சியில் இருக்கிற தேங்காய் கூட போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்செடுத்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை மீதி இருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி கூட கடாயில் சேர்த்து இது எல்லாமே நல்லா கிளறி எடுக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். தேவைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். இப்போது ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து திருப்பி நல்லா கிளறி கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூளும் சேர்த்துடணும். இதெல்லாம் நல்லா கிளறி கொடுத்துடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது இப்போ நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு தண்ணியும் அப்புறம் சிக்கன் போன் பீசஸும் போட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுறணும். ரொம்ப கம்மியாக தான் சிக்கன் பீசஸ் போடணும். அப்போ தான் இந்த சால்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துடலாம். சேர்த்து கிளறிட்டு தண்ணியை விடணும். கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு விட்டுடலாம். விட்டு நல்லா மூடி வச்சு திளைக்க விட்டுறணும்.
இதில் வேர்க்கடலை அரைச்சி போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்காமல் நல்லா கிளறி கொடுத்துடணும். அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரையும் கட் பண்ணி அதில் சேர்த்துடணும். அவ்வளோதான். இந்த சால்னா நல்லா திளைக்க வைக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.